Question. எந்த அமைப்பு சமீபத்தில் நிலையான மற்றும் சமமான எதிர்காலத்தை நோக்கி 80 ஆண்டுகள் பணியாற்றியதை கொண்டாடியது? Option A. உலக வங்கி, Option B. IMF, Option C. FAO, Option D. UNESCO. The correct answer is. FAO. Question. விண்வெளி ஆய்வுக்காக எந்த நாடு சமீபத்தில் நாசாவுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? Option A. இந்தியா, Option B. ஜப்பான், Option C. வங்காளதேசம், Option D. தென்கொரியா. The correct answer is. வங்காளதேசம். Question. மகாராஷ்டிரா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்பு அபய யோஜனா -2025 திட்டத்தின் நோக்கம் என்ன? Option A. சேரி மறுமேம்பாடு, Option B. சிந்தி அகதிகளின் நில குத்தகைகளை ஒழுங்குபடுத்துதல், Option C. விவசாய கடன் தள்ளுபடி, Option D. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திட்டங்களை ஊக்குவித்தல். The correct answer is. சிந்தி அகதிகளின் நில குத்தகைகளை ஒழுங்குபடுத்துதல். Question. சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் எந்த மாநிலத்தின் பின்னணியில் ஆளுநர்கள் மசோதாக்கள் மீது முடிவெடுப்பதில் ஏற்படும் தாமதத்தை உரையாற்றியது? Option A. கேரளா, Option B. தமிழ்நாடு, Option C. மேற்கு வங்காளம், Option D. மகாராஷ்டிரா. The correct answer is. தமிழ்நாடு. Question. எந்த இந்திய மாநிலத்தின் காவல் இணையதளம் சமீபத்தில் காவல் பாதுகாப்பு பிரிவில் SKOCH விருதை பெற்றது? Option A. குஜராத், Option B. உத்தரப்பிரதேசம், Option C. மகாராஷ்டிரா, Option D. கர்நாடகா. The correct answer is. உத்தரப்பிரதேசம். Question. சமீபத்தில் மத்திய அமைச்சரவை எந்த மாநிலங்களில் ஜிராக்பூர் பைபாஸ் கட்டுமானத்திற்கு ஒப்புதல் அளித்தது? Option A. பஞ்சாப் மற்றும் ஹரியானா, Option B. ஹிமாச்சல் பிரதேசம் மற்றும் உத்தரகண்ட், Option C. டெல்லி மற்றும் ஹரியானா, Option D. பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசம். The correct answer is. பஞ்சாப் மற்றும் ஹரியானா. Question. UPI இல் UPI P2M கொடுப்பனவுகளுக்கான பரிவர்த்தனை வரம்புகளை அதிகரிக்க NPCI-க்கு எந்த அமைப்பு அனுமதி அளித்துள்ளது? Option A. SEBI, Option B. RBI, Option C. IRDAI, Option D. NABARD. The correct answer is. RBI. Question. எந்த திட்டத்தின் கீழ் FY26 க்கான 1600 கோடி ரூபாய் செலவில் நீர்ப்பாசனத் திட்டங்களை நவீனமயமாக்க அரசு ஒப்புதல் அளித்தது? Option A. பிரதான் மந்திரி கிருஷி விகாஸ் யோஜனா PMKVY, Option B. பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா PMKSY, Option C. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா PMFBY. Option D. நிலையான விவசாயத்திற்கான தேசிய இயக்கம் NMSA. The correct answer is. பிரதான் மந்திரி கிசான் சம்படா யோஜனா PMKSY. Question. குடியரசுத் தலைவர் முர்மு சமீபத்தில் எந்த இரு நாடுகளுக்கான அரசுமுறை பயணத்தை முடித்தார்? Option A. போலந்து, Option B. செக் குடியரசு, Option C. ஸ்லோவாக்கியா, Option D. ஹங்கேரி. The correct answer is. ஸ்லோவாக்கியா. Question. கலப்பு யதார்த்த பொருள் கண்டறிதலை அதிகரிக்கும் ISC உருவாக்கிய புதிய AI மாதிரியின் பெயர் என்ன? Option A. Synth Detect, Option B. Reality AI, Option C. Mixed Vision, Option D. Object Boost. The correct answer is. Synth Detect. Question. எந்த மாநிலத்தில் 6 புதிய ஏகலைவ்யா மாதிரி உறைவிட பள்ளிகளை அமைக்க அரசு ஒப்புதல் அளித்துள்ளது? Option A. மேகாலயா, Option B. திரிபுரா, Option C. மணிப்பூர், Option D. மிசோரம். The correct answer is. திரிபுரா. Question. 2025ஆம் ஆண்டளவில் துபாயில் தனது முதல் வெளிநாட்டு வளாகத்தை திறக்கவிருக்கும் நிறுவனம் எது? Option A. IIT டெல்லி, Option B. IIM அகமதாபாத், Option C. IISc பெங்களூர், Option D. பிட்ஸ் பிலானி. The correct answer is. IIM அகமதாபாத். Question. சமீபத்திய செய்திகளின்படி 3ஆம் நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்ய எந்த நாட்டிற்கான பரிமாற்ற வசதியை இந்தியா நிறுத்தியுள்ளது? Option A. நேபாளம், Option B.
பூட்டான். Option C. வங்காளதேசம். Option D. மியான்மர். The correct answer is. வங்காளதேசம். Question. இந்திய அரசு சமீபத்தில் எந்த நாட்டிலிருந்து 26 ரஃபேல் கடல் போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புதல் அளித்தது? Option A. அமெரிக்கா. Option B. ரஷ்யா. Option C. பிரான்ஸ். Option D. இஸ்ரேல். The correct answer is. பிரான்ஸ். Question. இமாச்சல பிரதேசத்தில் பாரத்நெட் கட்டம் 3 திட்டத்திற்கான பிணைய மையத்தை இயக்குவதற்கு எந்த அமைப்புக்கு பணி வழங்கப்பட்டுள்ளது? Option A. BSNL. Option B. ITIL Limited. Option C. TCIL. Option D. MTNL. The correct answer is. ITIL Limited.